பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா 15 பேட்டர்ன்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ எல்லாரும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா பேசிக்காக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுனாக்கா அடுத்து என்ன ஆக போகுது சொல்லி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். எந்த இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு வியூக்காக தான் அது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ பேட்டர்ன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம கேண்டில் ஸ்டிக் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்கைபர்டு இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கால்ஸ், ட்ரேடிங் கால்ஸ் எல்லாம், ட்ரேடிங் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ட்ரேடிங் கால்ஸ் எல்லாம் அதில் வருது. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பேட்டர்ன் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹேமர்னாக்கா உங்களுக்கு ஒரு சுற்றி மாதிரியே கீழே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் ஹேமர். இதுக்கு என்ன இண்டிகேஷன்னாக்கா மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகும்போது சொல்லி உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனு. கீழே ஒரு ஸ்பைக் காட்டிட்டு மேலே பாருங்கள் ஹையில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும். பாருங்கள் க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்தது மேலே 2 கேண்டில் போயிருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம்னாக்கா மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுனாக்கா அப்போ உங்களுக்கு மேலே தான் போக போகுதுன்னு அர்த்தம். மேலே 2 கேண்டில் மேலே போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஸோ இந்த பேட்டர்னோட பேர் ஹேமர். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னாக்கா என்வரஸ் ஹேமர் சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன். இது எப்படின்னாக்கா அது ஹேமர் மாதிரி தான் இருக்கும். ஹேமர் கீழே ஸ்பைக் காட்டிட்டு மேலே இருக்கான். இது என்ன இருக்குதுனாக்கா கீழே பாருங்கள் சுற்றி மாதிரி கீழேயே ஹை போயிட்டு பட் ஹையில் தான் இது க்ளோஸை விட கீழே போயிடுச்சுனாக்கா செல்லிங்கில் க்ளோஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது பாருங்கள் மார்க்கெட் ஹை போயிட்டு ஓப்பன்லேருந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனை விட கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ரீவியஸ் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன இண்டிகேஷன்னாக்கா பை ஆக போகுது, பை பண்ணலாம் சொல்கிற இண்டிகேஷன் தான் இது இந்த பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷ் என்க்ரூஃபிங் பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே போகிற இண்டிகேஷன் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா கீழே அடுத்தடுத்து ஒரு 4 கேண்டில் இருக்குது. அந்த 4 கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஈக்குவலாக ஒரே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரே ரேஞ்சில் கீழே டச் ஆகுதுனாக்கா இதுவும் மேலே போகுதுன்னு அர்த்தம். அடுத்து ரைசிங் லைன். இது என்னன்னாக்கா மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கேண்டில்ஸ் இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வந்துருக்கும். அதே ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேடிங் அவாய்டு பண்ணணும். அடுத்து மார்னிங் ஸ்டார்னாக்கா இது இப்போ கீழேயே இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கீழே போகிற மாதிரி காட்டும், கீழே போகாது. ஸோ கீழே பையர்ஸ் இல்லை. ஸோ மேலே தான் போக போகிற இண்டிகேஷன். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஸ்டார். இது மேலே போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுனாக்கா. அடுத்து 3 ஒயிட் ஷோல்டர்ஸ்னாக்கா 3 கேண்டிலும் பாருங்கள் க்ரீன் கலர்லேயே வந்திருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலரில் வருதுனாக்கா அடுத்து மேலே க்ளோஸ் ஆகுதுனாக்கா இதுவும் மேலே போகிற இண்டிகேஷன் தான். இப்போ ஹேங்கிங் மேன். இதுவும் ஹேமர் மாதிரி தான். ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா அது பாருங்க ஒரு மேலே போயிட்டு கீழே டாப் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது என்ன அர்த்தம்னாக்கா மேலே போயிட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் அடுத்த கேண்டில்லாம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹேங்கிங் மேன். இதுவும் கீழே போகிற சிம்டம்ஸுக்கான அறிகுறி. அடுத்து ஷூட்டிங் ஸ்டார். இது ஹேமர் மாதிரி தான். இது மேலே ஸ்பைக் காட்டிட்டு க்ளோவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து 2 கேண்டில் கீழே வந்திருக்கு. ஸோ இது டெம்பரரியாக கீழே வரும். ஆனால் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னு அர்த்தம். இது இப்போ ஷூட்டிங் ஸ்டார். இது பியரிஷ் என்க்ளோஃபிங். இது என்ன அர்த்தம்னாக்கா இது மேலே டச் ஆகிட்டு மேலே போகாது. ஆனால் கீழே தான் ட்ரேட் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ அந்த இண்டிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா பியரிஷ் என்க்ளோஃபிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார்.
ஈவினிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா இது ரேஞ்ச் மேலேயே டச் ஆகிட்டு இருக்கும், மேலே போகாது, அதே ரேஞ்ச் கிட்ட தான் போயிட்டு இருக்கும். மேலே பாருங்க அந்த ஹேமர் மாதிரி குட்டி ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது அந்த ஹேமருக்கு ப்ரீவியஸ் கேண்டிலும் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன இண்டிகேஷன்னாக்கா இது கீழே போகிற இண்டிகேஷன் தான். இதுக்கு பேட்டர்ன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஸ்டார் சொல்லுவாங்க. அடுத்து 3 பிளாக் க்ரோ. 3 பிளாக் க்ரோனாக்கா 3 கேண்டில்ஸ் இருக்குது பாருங்கள் இதில். இந்த 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து கீழே லோவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரு கேண்டில்லேருந்து அடுத்த கேண்டில் பாருங்கள் எல்லாமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இண்டிகேஷனுக்கும் இது எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுனாக்கா கீழே போகுதுன்னு அர்த்தம். இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் முடிஞ்சிடுச்சு, பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ ஒரு ட்ரேட் எடுக்கணும்னாக்கா ஒரு கேண்டில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கு அடுத்த கேண்டில் எங்கே ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு 3வது கேண்டில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னாக்கா ரன்னிங் கேண்டிலில் நம்ம டெசிஷன் எடுக்கக்கூடாது. ரன்னிங் கேண்டில் விட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுனாக்கா அது ரீபெயிண்ட் ஆகும். தேர்ட் கேண்டிலில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னாக்கா தேர்ட் கேண்டில் தான் ட்ரேட் எடுக்கணும். இது பாருங்க, இது ஒரு சின்ன பேட்டர்ன் இல்லது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டில் ஹை லோ க்ளோஸ் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு டோஜி கேண்டில் சொல்லுவாங்க, அதுதான் இது. ஸோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு சொல்லிவிட்டேன், கேண்டில் ஸ்டிக்னா என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் பேட்டர்ன் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தது ட்ரேடிங் பற்றி நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். இது வந்து சீக்கிரமாகவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போயிடலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இண்டிகேட்டர்ஸ் நிறைய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.